Listen students, today we discuss X-rays. It's a very important topic. So already we know the word X-rays in Unit 5. So நம்ம Unit 5ல electromagnetic waves ஒரு டாபிக் பார்த்தோம். So electromagnetic wavesல so அதோடைய types of spectraல X-rays, gamma rays, UV rays so இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So அதோடைய applications நம்ம ஸ்டடி பண்ணுறோம். So இப்போ what are X-rays னா so X-rays are very high penetrating electromagnetic radiation. So அதோடைய wavelength so approximately 0.01 angstrom to 100 angstrom. It's a very high penetrating radiation. So for discovery of X-rays in 1901 la Röntgen scientist discover பண்றாரு. So already நம்ம photo electric effect படிச்சிருக்கோம் இல்லையா? What is photo electric effect? ஒரு suitable targetல நம்ம radiations பாஸ் பண்ணோம்னா so அந்த மெட்டீரியல்ல இருந்து electrons eject ஆகுது. Okay. So அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம எடுத்துக்கலாம். So let us consider this is the filament. So the filament நம்ம வந்து ஒரு low tension battery கனெக்ட் பண்ணிருக்கோம். So அத ஆன் பண்ண உடனே thermoionic process காரணமா so அந்த filamentல இருந்து electrons eject ஆகுது. So we call it as cathode. So இப்போ ஒரு cathode ல இருந்து fast moving electrons eject ஆகுது. So அந்த fast moving electrons ஒரு suitable target, ஒரு specific target. For example, ஒரு high atomic number இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்ல போய் ஃபாஸ்டா அத பம்பார்ட் பண்ணுது. ஸோ பம்பார்ட் பண்ணோன்னா ஸோ அதில் அந்த பம்பார்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் த லாஸ் தர் கைனடிக் எனர்ஜி. ஸோ அந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸாக நமக்கு எமிட் ஆகுது. ஸோ வி கால் இட் அஸ் எக்ஸ்ரேஸ். ஸோ இப்போ எக்ஸ்ரேஸ் ராஞ்சன்ஸ் டிஸ்கவர் பண்ணும்போது ஒரு கேத்தோட்லேருந்து எமிட்டான ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை சூட்டபிள் டார்கெட்டில் பம்பார்ட் பண்ணும்போது த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அஸ் எ ரிசல்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன்ஸாக எமிட் ஆகுது. ஸோ அதோடைய வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எக்ஸ்ரேஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் எக்ஸ்ரேஸ். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து அதோடைய வேவ் லென்த் என்னன்னு நமக்கு தெரியல. So laterally we call it as the our wavelength X-rays உடைய wavelength equal இருக்குன்னு சொல்லி so analyze பண்றாங்க. So name it as X-rays. So for X-rays நாலே they are high penetrating radiations. So production of X-rays. So Röntgen யூஸ் பண்ணக்கூடிய டியூப் வந்து Coolidge tube. So நம்ம actually CRT tube. So இத நம்ம காமனா சொல்வாங்க அப்படினா cathode ray tube அப்படினு சொல்வாங்க. ஸோ ராஞ்சன் டிஸ்கவர் பண்ணது வந்து கோல்டிச்சுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ இது அதோடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ நம்ம எங்கே பார்த்தோம் ஸோ நமக்கு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன இதுதான் கேத்தோட் இல்லையா? சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது கேத்தோட். ஸோ இப்போ ஒரு லோ டென்ஷன் பேட்டரியிலேருந்து ஸோ நம்ம ஒரு ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறோம். ஸோ தெர்மோஐனிக் ப்ராசஸ் காரணமாக எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. ஸோ எஜெக்டான எலக்ட்ரான்ஸ்க்கு ஹை ஆக்ஸலரேஷன் தாண்டி ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஹை டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூ ஒரு 10 kV இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஹை டென்ஷன் பேட்டரி த ஆனோட் இஸ் கனெக்டட் வித் த பேட்டரியோட பாசிட்டிவ் ஆனோடில் கனெக்ட் ஆகிருக்கும், பேட்டரியோட நெகட்டிவ் கேத்தோடில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அக்ராஸ் தி ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால the electrons are very fast acceleration. So when the fast acceleration nala the electrons bombardment with the specific target நம்ம சூஸ் பண்ணக்கூடிய anode வந்து high atomic numberல இருக்கும். so அப்போ இந்த high atomic numberல போய் அந்த டார்கெட்ல போய் electrons bombard பண்ண உடனே அங்க என்ன எமிட் ஆகுது the X-rays தான் எமிட். so அதோட ப்ரொடக்ஷன்ஸ் உடைய மெக்கானிசம் என்னங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வோல்ட் வந்து 10 kV இருக்கலாம், மேபி 50 kV இருக்கலாம்.
ஸோ டிபெண்டிங் அப்பான் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்து நமக்கு எக்ஸ்ரேஸை ரெண்டு இதுவாக பிரிக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் they can be classified into two types, soft x-rays and hard x-rays. So எப்படி நம்ம அந்த soft x-rays hard x-rays சொல்றோம் அப்படின்னா is depending upon the penetrating depth. அப்படியே முதல்ல பார்த்தோம் x-rays வந்து high penetrating powerனு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹை டென்ஷன் பேட்டரி 10 கிலோவோல்ட்டாக இருந்தால் ஸோ அதில் எமிட் ஆகக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்து சாஃப்ட் எக்ஸ்ரேஸாக இருக்குது. ஸோ அதோடைய வேவ் லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிறோம். ஸோ 10 ஆம்ஸ்ட்ராங்க்கு மேலே இருக்கக்கூடிய வேவ் லென்த் வந்து சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹை டென்ஷன் பேட்டரி 50 கிலோவோல்ட்டாக இருக்கும்போது அக்ராஸ் தி கேத்தோட் அண்ட் ஆனோடுக்கு நடுவில் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்ஸ்ரேஸ் வந்து ஹார்ட் எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்கிறோம். தே ஹாவ் மோர் ஹை பெனிட்ரேட்டிங் பவர், தே ஹாவ் ஹை எனர்ஜி. ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி தெரியும் the energy is proportional to frequency. So but they have more frequency, they have more energy. So but the lambda is very less than 0.1 angstroms வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா so we call it as 0.1 angstrom or 1 angstrom. So lambda oda value is less than 1 angstrom இருந்தா they have more penetrating power. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஹை டென்ஷன் பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 10 கிலோவோல்ட்டாக இருக்கும்போது லோ பெனிட்ரேட்டிங் பவரில் சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் கிரியேட் ஆகுது. 50 கிலோவோல்ட்டாக இருக்கும்போது ஹை பெனிட்ரேட்டிங் பவரில் ஹார்ட் எக்ஸ்ரேஸும் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ டிபெண்டிங் அப்பான் த பெனிட்ரேட்டிங் டெப்த்தை டிபெண்ட் பண்ணி ஸோ வி கேன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், சாஃப்ட் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹார்ட் எக்ஸ்ரேஸ். So the productions or mechanisms are நம்ம depend பண்ணி they can be classified into the X-ray spectra can be classified into two types, continuous spectra and characteristics X-ray spectra. So first we discuss continuous X-ray spectra. So depending upon the classifications of X-rays or spectra are depend பண்ணி so நம்ம என்ன பார்த்தோம் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸில் ஒரு ஃபிலமெண்ட்லேருந்து ஒரு கேத்தோட்லேருந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. அதை ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் கொடுக்கும்போது த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் பம்பார்ட்மெண்ட் வித் தி டார்கெட். ஸோ ஓகே இப்போ நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது இந்த டார்கெட்டோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் த ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ ஓகே லெட் அஸ் இமேஜின் இங்கேருந்து வரக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் they have more kinetic energy. ஸோ இப்போ என்னாவது இந்த டார்கெட்டில் போய் ஃபாஸ்ட்டாக பம்பார்ட் பண்ணுது. ஸோ பம்பார்ட் பண்ண எலக்ட்ரான்ஸ் இப்படி உள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உள்ளே மூவ் ஆன எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸுடைய ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால அதோடைய ஸ்ட்ரெயிட் லைன் பாத் என்னாகும் டீவியேட் ஆகும். ஸோ அதோடைய ஆக்ஸலரேஷன் டீஆக்ஸலரேட் ஆகும். ஸோ இப்படி வந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸுடைய ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபீல்ட்னால டுவர்ட்ஸ் தி நியூக்ளியஸை நோக்கி மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் டீஆக்ஸலரேட். ஸோ இப்போ என்ன நடக்கு the deacceleration of the electron, the loss of kinetic energy, as a result the emission of X-rays. So in the we call it as breaking radiation. So இப்போ electrons towards the target la bombard பண்ணோம்னா நியூக்ளியஸ் உடைய strong field நால so உடைய path deviate ஆகுது. That means deaccelerated. So deaccelerate ஆகும்போது continuously அதோடைய kinetic energy loss ஆகுது. As a result நமக்கு அதோடைய emissions அந்த loss of kinetic energy நமக்கு என்னவா emit ஆகுது அப்படினா X-rays emit ஆகுது. அதோடைய wave length
எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 0.01 ஆம்ஸ்ட்ராங் டு 100 ஆம்ஸ்ட்ராங்ஸில் இருக்குது. அப்போ கண்டினியூஸாக அதோடைய ஆஸ்பிரேஷன் நமக்கு டீஆஸ்பிரேட் ஆகிட்டே இருக்குது, இந்த கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா பிரேக்கிங் ரேடியேஷன் சொல்கிறோம். ஸோ அஸ் எ ரிசல்ட் நமக்கு என்னவா எமிட் ஆகுதுன்னா எக்ஸ்ரேஸாக எமிட் ஆகுது. ஸோ ஓகே, அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவருடைய கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாகவே லாஸ் ஆகும். அதோடைய கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகும்போது அது நமக்கு என்னவா எமிட் ஆகிருக்கு, எக்ஸ்ரேஸாக எமிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை டிஃபைன் பண்ணி ஸோ EV is equal to hν, that is the energy, E is equal to hν. ஸோ நமக்கு இந்த ரிசல்ட்டில் சயின்டிஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம முதலே பார்த்தோம், நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஹை டென்ஷன் பேட்டரியோடைய வேல்யூவை 10 kV 50 kV சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேவ் லென்த் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் வந்து அதோடைய ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 kV அப்ளை பண்ணும்போது ஸோ இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ கிராஜுவலாக கண்டினியூஸாக அப்படியே வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகி அகைன் டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து 20 kV. அகைன் நான் 40 kV 40 kV இங்கே நான் அப்ளை பண்ணும்போது இதோடைய கைனடிக் எனர்ஜி இன்னும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேற ஒரு பாயிண்டில் எனக்கு அதோடைய வேவ் லென்த் வருது. ஸோ அகெயின் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அகெயின் டீஆஸ்பிரேட்டட், இந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜினால கண்டினியூஸாக அதோட வேவ் லென்த் மாறிக்கிட்டே இருக்கு. இது வந்து 40 kV. ஸோ அகெயின் நான் 50 kV மூவ் ஆகும்போது அகெயின் எனக்கு வேற ஒரு இடத்துல அதோடைய வேவ் லென்த் ஸ்டார்ட் ஆகுது. அகெயின் there is the maximum point and again deacceleration-னால அவருடைய வேவ் லென்த் கண்டினியூஸாக வேரி ஆகிட்டே இருக்கு 50 kV. ஸோ இப்போ சயின்டிஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ டிபெண்டிங் அப்பான் தர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிராஜுவலாக வேரி பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோடைய வேவ் லென்த் மாறிக்கிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை பொறுத்து எலக்ட்ரான் ஹேவ் கைனடிக் எனர்ஜி, ஸோ hν. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு வேவ் லென்த் என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம், EV is equal to hc divided by lambda. ஸோ இந்த இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், lambda naught அப்படின்னு எடுத்துக்கிறேன், that is the cut off wavelength. ஸோ lambda எடுத்துக்கிறேன், நான் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் டார்கெட். ஸோ இப்போ the equation can be rearranged. The lambda naught is equal to hc divided by EV. So the h is the Planck constant, c is the velocity of light, and E is the charge of the electron, is the known value. A substitute known value we get. So lambda naught is equal to 12400 angstrom divided by V. So இது ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபார்முலா நம்ம டியூல் ஹேண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் நமக்கு எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டார்கெட் டிபெண்ட் பண்ணி நம்ம பொட்டன்ஷியலை வேரி பண்ணிட்டே இருந்தால் அவருடைய கட் ஆஃப் வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபார் எ கிவன் வோல்டேஜுக்கு கட் ஆஃப் வேவ் லென்த் சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லாம்டா, ஒய் ஆக்சிஸில் வந்து ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 மெட்டீரியல் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டங்ஸ்டன் நான் சூஸ் பண்ணும்போது அவருடைய கிராஃப் இப்படி அப்டேட் ஆகுது. நான் சூஸ் பண்ணக்கூடிய வோல்ட் வந்து 35 kV. அகெயின் நான் வேற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். நான் சூஸ் பண்ணக்கூடிய டார்கெட் டங்ஸ்டன் எடுக்காமல் மால்பினியம் சூஸ் பண்ணும்போது அதே கிலோ வோல்ட்டாக இருக்கும்போது கட் ஆஃப் வேவ் லென்த் சேமாக இருக்குது. ஸோ வேற ஒரு கிராஃப் கிடைச்சாலும் அப்படியே கட் ஆஃப் வேவ் லென்த் ஷுட் பி சேம். ஸோ the cut off wavelength is depend on the given voltage. ஸோ இப்போ நம்ம given voltage சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அவருடைய கட் ஆஃப் வேவ் லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை.
So when you change the voltage 20 kilovolt, 30 kilovolt, 40 kilovolt, 50 kilovolt னு change பண்ண so cut off wavelength ஓட value change ஆகுது. Is a very important result. So for a material உடைய cut off wavelength is only depends on given voltage. நம்ம பாஸ் பண்ணக்கூடிய voltage constant ஆ இருந்தா cut off wavelength should be same for tungsten and molybdenum. So this is a very important formula. இத doing hand formula னு சொல்லுவோம். So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது continuous x-ray spectrum. So இந்த continuous x-ray spectraல நம்ம ஒரு kinetic energyல எலக்ட்ரான்ஸை ஃபாஸ்டா பம்பார்ட் பண்ணும்போது suitable targetல பம்பார்ட் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த டார்கெட்ல இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரான்ஸையும் மோதாம நியூக்ளியஸ் உடைய ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மட்டும் டீஆக்ஸலரேட் ஆகும்போது இந்த டீஆக்ஸலரேஷன்னால the loss of kinetic energy நமக்கு எதை எமிட் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் as a result in the form of radiations continuous x-rays நமக்கு கொடுக்கு. ஸோ அதுக்கான கிராஃப் பார்த்தோம் இல்லையா. கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸை நம்ம வோல்டேஜை மாற்றும் போது மட்டும்தான் அவருடைய கட் ஆஃப் வேவ்லென்த் சேஞ்ச் ஆகுது. வோல்டேஜை மாற்றாமல் இருக்கும்போது டிஃபரெண்ட் டார்கெட்டுக்கு அதோடைய கட் ஆஃப் வேவ்லென்த் ஷுட் பி சேம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், நான் வந்து டங்ஸ்டன் எடுக்கும்போது ஒரு கிராஃப் கிடைக்கும், மால்பினியம் எடுக்கும்போது அதுக்கு வேற ஒரு கிராஃப் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை பற்றியான டீட்டெயில்டு ஸ்டடீஸ் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ ஸ்டடி பண்ணுவோம். So okay, listen. The next one, characteristics X-ray spectrum. So நம்ம two types of spectrum பார்த்தோம், continuous X-ray spectrum and characteristics X-ray spectrum. So continuous X-ray spectrum நம்ம பாஸ் பண்ணக்கூடிய the electrons is bombarded with target. So அந்த டார்கெட்ல இந்த ஆர்பிட்டிங் ஆஃப் the electronsல எதையுமே பம்பார்ட் பண்ணாம only the nucleus உடைய attractive forceனால மட்டும் strong nuclear fieldனால மட்டும் deaccelerate ஆகும்போது the loss of kinetic energy as a result the emission of X-rays. But the characteristics X-raysல என்ன நடக்குது அப்படின்னா, so இங்க வரக்கூடிய fast moving electrons is bombarded with target. So இங்க இந்த electrons fast-ஆ மூவ் ஆகுது. So move on electrons is bombarded with the orbiting of the electrons. So the orbiting of the electrons are fast-ஆ போய் bombard பண்ண உடனே the electrons are ejected from the atom. So electrons வெளியே போனோம்னா இங்க என்ன கிரியேட் ஆயிடுது, ஒரு vacant place கிரியேட் ஆயிடுது. ஸோ அப்போ அந்த vacant place-ஐ ஃபில் பண்ணுறதுக்கு higher orbit to lower orbit-க்கு electrons jump ஆகும். For example, this is the L orbit, this is the M orbit. Maybe L orbit-ல இருந்து electrons higher orbit to lower orbit-க்கு மூவ் ஆகும்போது they emit radiations. Or M orbit-ல இருந்து higher orbit to lower orbit-க்கு electrons மூவ் ஆகும்போதும் they emit radiations. So the energy is equal to H nu 2 minus nu 1. So higher orbit to lower orbit-க்கு electrons மூவ் ஆகும்போது மட்டும்தான் is depending upon the character of the material. Maybe M orbit to L orbit வருதா, sorry K orbit வருதா, இல்லை N orbitல இருந்து K orbit-க்கு வருதா. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் L orbitல இருந்து K orbit-க்கு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆச்சுன்னா அதை K ஆல்ஃபானும், M orbit to K orbit-க்கு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகும்போது ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும்போது அதை K பீட்டானும், ஆர்
n ஆர்பிட் டு k ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும்போது அந்த k காமாவை இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ அதுக்கான கிராஃப் பாருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 35 கிலோவோல்ட் அப்ளை பண்ணுறேன். 35 கிலோவோல்ட் ஃபார் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஸோ அப்போ எனக்கு கிராஃப் எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்ஸ் கிடைக்கும். நான் சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் டங்ஸ்டன். ஸோ இப்போ இந்த ஸ்பைக்ஸ் கிடைச்சதுக்கான காரணம் மேபி m ஆர்பிட்லேருந்து l ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா அது l ஆல்ஃபானும், n ஆர்பிட் டு l ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அது l பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எந்த ஹையர் ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகுதோ ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். ஸோ அதனால் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டோடைய கேரக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு அதோடைய ஸ்பெக்ட்ரம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ இதே இதில் நான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு பதிலாக மால்பினியம் சூஸ் பண்ணியிருந்தேன்னா அப்போ அதோடைய கிராஃப் எனக்கு இந்த மாதிரி வேரி ஆகுது. பட் அதோடைய கட் ஆஃப் வேவ் லென்த் ஷுட் பி சேம். பட் அதோடைய ஸ்பெக்ட்ரம் மாறும். ஸோ இது வந்து டங்ஸ்டனுடைய ஸ்பெக்ட்ரம் இருந்தால் இது வந்து மால்பினியத்துடைய ஸ்பெக்ட்ரம். ஸோ இதோடைய ஸ்பைக் வேறு மாதிரி இருக்குது, இதோடைய ஸ்பைக் வேறு, இதோடைய ஸ்பெக்ட்ரம் வேறு. ஸோ இப்போ டிபெண்டிங் ஆன் த டார்கெட்டை பொறுத்து அதோடைய கேரக்டர்ஸை பொறுத்து விச் ஆர்பிட்லேருந்து விச் ஹை ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆகுதோ ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ஸ்பெக்ட்ரம் அப்டேட் ஆகுது. நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ரெண்டு மெட்டீரியலுக்கும் அதோடைய கட் ஆஃப் வேவ் லென்த் ஷுட் பி சேம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் படிக்கும்போது ஸோ lambda is equal to 12400 angstrom divided by V. So only the cutoff wavelength is only depend on the potential difference between the cathode and anode. So does not depend on the target of the material. So different material ke cutoff wavelength should be same. But நம்ம பாஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அதோடைய ஆர்பிட்டிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸை பம்பார்ட் பண்ணும்போது இஸ் knock out the electrons from the orbit. So the higher orbit length the electrons jump from higher orbit to lower orbit. So at the time the emission of X-rays will be produced. So on the X-rays உடைய wavelength so நம்ம அந்த ஸ்பெக்ட்ரமா அனலைஸ் பண்ணுவோம். So இப்போ depending upon the டார்கெட்டை சேஞ்ச் பண்ணும்போது டங்ஸ்டனுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்டேட் ஆகுது அதோடைய கேரக்டர்ஸை பொறுத்து. மால்பினியம் சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அதுக்கான சீரியஸ் கிராஃப் டயக்ராம் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ்ரேஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ டைப்ஸ், continuous spectra and characteristics X-ray spectra is a very important 5 mark question. So finally the applications of X-rays is a very important 2 mark questions. So various applications இருக்கு. ஸோ அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ மெடிக்கல் டயக்னோசிஸ் நம்ம மேபி போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ஸோ இப்போ எக்ஸ்ரே எடுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ்ரேஸில் நம்ம உடம்புல எங்கே போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கும் ஸோ அப்படிங்கிறத வந்து அந்த ரிப்போர்ட் நம்ம கொடுக்கும். ஸோ டயக்னோசிஸ் யூஸ் ஆகுது. ஸோ அகெயின் இண்டஸ்ட்ரியஸ் அப்ளிகேஷன்ஸில் மெட்டீரியல்ஸுடைய டிஃபெக்ட்ஸ் ஃப்ளா எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. ஸோ அதுமாதிரி ரிசர்ச் ஓரியன்டாகவும் நமக்கு வந்து ஒரு மெட்டீரியலுடைய கேரக்டரை அனலைஸ் பண்ணுறதுக்கு, மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்கு, கிறிஸ்டல்ஸோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் ரிசர்ச் ஃபீல்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து ரிசர்ச் கிறிஸ்டல்ஸ் லேட்டிஸோடைய ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம எக்ஸ்ரேஸை பயன்படுத்துகிறோம். ஸோ அதுமாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ புக்கில் அதை ரீட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸில் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ரேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 3 மார்க் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மேபி வரலாம். தேங்க்யூ.